ஒரு கடற்பயணம், கப்பலில் வண்டி போய்கிட்டு இருக்கு, கடலில் போட் போய்கிட்டு இருக்கு, கடற்பயணம். திடீரென்று கடலில் போட்டில் போய் கடலுக்குள்ள விழுந்துட்டாங்க. கடலுக்குள்ள விழுந்த உடனே ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு சத்தம் போடுறாரு. சத்தம் போடுறப்ப அந்த சத்தத்தை கேட்ட ஒருவர் நின்று அவரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி திரும்ப அவர் அந்த போட்டில் உட்கார வைக்கிறார். மீண்டும் அவருக்கு அந்த வாழ்வு வந்துச்சு. அந்த வாழ்வு வந்த சில நிமிடங்களில் திரும்பவும் இன்னொரு அபயக்குரல், என்னை காப்பாற்றுகிற மீண்டும் ஒரு பெரிய அபயக்குரல். மீண்டும் அந்த அபயக்குரல் கேட்கிறப்போ இந்த மனிதன் முதல்ல காப்பாற்றுறவர் சொல்ல, நீ போய் அவனை காப்பாற்றுகிறார். ஏன்னா முதல்ல அந்த காப்பாற்றப்பட்ட மனிதன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவருக்கு மீண்டும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கவலை அவருக்கு இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா மீண்டும் அவரை கூப்பிட்டு அவர் போய் இன்னொருத்தர் உள்ள விழுந்துட்டார், அவர் போய் காப்பாற்றுகிறார். திரும்பவும் சொல்றப்ப அவர் போய் அவரை காப்பாற்றுகிறார். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் மார்க் 5ஆம் அதிகாரத்துல மார்க் நற்செய்தி நூல்ல லீகியோன்ட்ட போய் சொல்றார், உனக்கு கர்த்தர் இறங்கி செய்தவர்களை பிறருக்கு போய் அறிவி சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 15ஆம் நீங்கள் புறப்பட்டு போகிறார். மார்க் 16:15 நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இறங்கி செய்தவர்களை இந்த லெந்து காலத்தில் நாம் பிறருக்கு அறிவிக்க மக்களால், இந்த மனமாற்றத்தின் காலத்தில், இந்த வசந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிறருக்கு, கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நீங்கள் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளையே தான். கர்த்தர் எனக்கு செய்தவர்களே நாம் பிறருக்கு அறிவிக்க ஆண்டவர் உங்களை இணைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நாம் கடந்து போறப்போம் ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை அப்படி அர்ப்பணிப்போடு செய்ததெல்லாம் மரக்காலத்தில் ஒரு பெரிய திருச்சபையை யாரோ ஒருவர் கட்டி கொடுத்துருக்காரு. நாம் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நான் சாராட்டுக்கிற ஒரு காலேஜில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு செக்ரட்டரியா இருந்தேன் 5 ஆண்டுகள். அந்த காலேஜ் எப்படி உருவாச்சுன்னா, ஜான் டக்கர்ஸ்ங்கிற ஒரு ரெவரண்ட், டக்கர்ஸ் சர்ச் பிராட்வேல இருக்கு, இன்னைக்கு போய் 200 வருஷத்து சர்ச்சு. அவர் அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணப்பட்டு போகிறார், இங்கிலாந்துக்கு. சென்னையிலிருந்து இங்கிலாந்துக்கு போறார் கப்பல்ல. இதேமாரி ஒரு சர்ச்சில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. போறப்ப சொல்றாரு, என் மக்கள் கல்வி இல்லாமல் இருக்காங்க, அங்க இருக்க பெண்கள் கல்வி இல்லை, அந்த பெண்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிருக்கோம். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் முடமான நிலைமையில் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி சாரா, அந்த அம்மாவுடைய பேர் சாரா. அந்த அம்மா தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்குது. அங்க இருக்க அநேகரை கண்டு அவர்களிடம் வசூலித்து பணத்தை வசூலித்து அந்த கல்லூரிக்கு பணம் அனுப்புது. அந்த கல்லூரிக்கு பணம் அனுப்புது. அந்த கல்லூரி அப்ப ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த அம்மாவால் அனுப்பப்பட்ட பணத்தில் 200 ஏக்கர் பணம் இடம் வாங்கி பெண்களுக்காக, முதல்ல 5 பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு அந்த 5 பெண்களோடு இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுல 4000 பேர் படிக்கிறாங்க. முதலாவது தென்னிந்தியாவின் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் சாரா டக்கர் கல்லூரி, லேடிஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். யாரோ ஒருத்தர் போய் சொல்லி அந்த மக்களுக்காக படிக்க ஆரம்பிக்கப்பட்டதான். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு அறிவிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம பிறருக்கு அந்த காஸ்பல் சொல்றப்போ நம்மளை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?
யோவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன். யோவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனையும் யாவரும் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அவனையும் யாவரும் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அலைமிக போதிலும் மறந்தார், அலைமிக போதிலும் மறந்தார். ஆறுதல் அளிப்பதை சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்நிலை பாரிடுவேன். ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை பிறருக்கு நாங்கள் அறிவிக்கிற மக்களாய், பிறருக்கு உதவிக்கரும் நீட்டு மக்களாய் எங்களை மாற்றி கொடுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் வரட்டும். எத்தனையோ கண்ணீரான வாழ்வில், எத்தனையோ இணக்கத்தின் மத்தியில், என் வீட்டில் இருக்க அந்த கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்க அமைதி குறைவான வாழ்வு, எனக்கும் என் கணவருக்கும் ஒரு அமைதி இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, நாங்கள் ஒன்றாக வாழலை, எங்களுக்கு ஒன்றிணைப்பு வாழ்வை தரமானீங்களா ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரியுடைய செப்பத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றிப்பா. என் பிள்ளை படிக்கலப்பா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, படிக்க முடியல, நல்ல மதிப்பெண்கள் வரல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வி திறனை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக மனமருங்கி விடுதலை கொடுங்கப்பா. எங்களுக்கு நல்ல வேலை இல்லை, வேலைக்கேற்ற வருமானம் இல்லைப்பா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலக அளவில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இருக்கிற அந்த பிரச்சனையில எங்கள் பணிகள் பாதிக்கப்பட்ட நிலைமையில, பின்தங்கின நிலைமையில இருக்கிறப்பா. பணிகள் ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்கிற எங்கள் வேலைகள் இல்லைப்பா. ஒரு நல்ல சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்கப்பா. வாழ்க்கையில கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய நிலைமை, ஆனால் மூலப்பொருட்கள் கிடைக்காத நிலைமையில பின்தங்கின நிலைமையில இருக்கிறோம். எங்களை நீங்க பிளஸ் பண்ண மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காகப்பா ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த திருச்சபைக்காக, திருச்சபை நாயர் குணசீலனுக்காக, அப்படி துணைவியார் பிள்ளைகளுக்காக, திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழுவிற்காக, விசேஷமா இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த பிள்ளைகளுக்காக, இன்று இந்த காலங்களில் திடீரென வந்து நல்ல இறைவார்த்தை சொன்ன அந்த சகோதரருக்காக ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை ஒரு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.